ஹலோ ஆஸ்பிரன்ட்ஸ், சீஃப் விப் தலைமை கொறடானா யாரு அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் இதுல அதனுடைய மெம்பர்ஸ், அதாவது எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ், இவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டினுடைய தலைமை தான் வந்து முடிவு பண்ணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் இங்க ஒரு பில் பாஸ் பண்றப்போ அந்த பில்லுக்கு ஓட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த தலைமை வந்து ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸுக்கு பேர் தான் நம்ம விப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விப்பை இஷ்யூ பண்ற பர்சன் தான் நம்ம வந்து சீஃப் விப் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா பார்ட்டியுமே வந்து அவங்க பார்ட்டிக்குன்னு தனியா ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த பார்ட்டியினுடைய தலைமைக்கும் அந்த பார்ட்டியுடைய மெம்பர்ஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்ஜா ஆக்ட் ஆவாங்க. பார்ட்டியுடைய தலைமை என்ன சொல்றாங்க அப்படின்றத மெம்பர்ஸ்க்கும், மெம்பர்ஸ்னுடைய சஜஷன்ஸை பார்ட்டிக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ற அந்த பர்சன் தான் வந்து நம்ம சீஃப் விப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீஃப் விப்னுடைய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, தலைமை என்ன சொல்றாங்க, தலைமையுடைய கைட்லைன்ஸ் என்ன, பார்ட்டியினுடைய மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற கைட்லைன்ஸ் கொடுக்கிறது சீஃப் விப்னுடைய ஒரு ஒர்க். அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் இதுல நடக்கக்கூடிய செஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்களா, பார்ட்டியுடைய டெசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்களா, இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு அப்சர்வ் பண்றது சீஃப் விப்னுடைய ஒரு ஒர்க். பார்ட்டியுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே சீஃப் விப் இஷ்யூ பண்ற அந்த கைட்லைன்ஸுக்கு ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணாட்டி அந்த பார்ட்டி வந்து அவங்க மேல வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.